அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு தட்டில் பாவக்காயை பார்த்துட்டோம் அப்படின்னாவே என்னது சோத்தில் பாவக்காயா அப்படின்னு பதறிட்டு ஓடி இருப்பாங்க. அதில் இருக்கிற கசப்பு சுவையும் பச்சை கலர் நிறத்தை பார்த்தாவே நம்ம பயப்படாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பாவக்காயை சாப்பிட்டா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் எடை குறைவு, ரத்த சக்கரை குறைவு, ரத்தத்தை சுத்திகரிப்பது இப்படின்னு பல ஏராளமான நன்மைகள் பாவக்காயில் இருக்குங்க. இதை பற்றின வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற சில யூஸ்ஃபுல்லான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காயில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கிய நலன்களும் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, ஃபோலேட், பொட்டாசியம், ஜிங்க், அயன் இப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இந்த பாவக்காயில் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக மைக்ரோ நியூட்ரியன்ட் சத்தான வைட்டமின் சி சத்து அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்தை குணமாக்குறது இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு உருவாக்கும், நோய் தொற்றுலேருந்து உங்களுக்கு பாதுகாக்க இது ரொம்ப அடிப்படை தேவையாகவே இருக்குங்க. மேலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடல்நல தேவைகளுக்கு பாவக்காய் ரொம்பவே பயன்படுது. இதை நம்ம ஜூஸாக குடிக்கலாம், பொரியல், அவியல், வறுவல் இப்படி எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாங்க. எப்படி சாப்பிட்டாலும் இதில் நிறைய நன்மை நம்மளுக்கு இருக்குங்க. அமெரிக்க தேசிய மருத்துவ நூலகத்தில் உள்ள ஆய்வு தரவுகளின்படி பார்த்தீங்கன்னா பாவக்காய் வயிறு, குடல் பகுதி, நுரையில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை அழிப்பதாக சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நமது உடலில் ஏற்படும் பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளுக்கு எதிராக போராடி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துன்னு சொல்லலாம். இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நோய் தடுப்பு கூறாக செயல்படுதுங்க. அதோடு ரேடிக்கல் டேமேஜோட போராடி பலவிதமான கேன்சர்களை தடுக்கவும் இது நமக்கு உதவியாக இருக்குங்க. இந்த பாவக்காயில் உள்ள வலுவான பாக்டீரியா எதிர்ப்பு கூறுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்களது ரத்தத்தை சுத்திகரிப்பது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தான ரத்த ஓட்டத்திற்கு வழிவகை செய்யுதுன்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய சரும பாதுகாப்புக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம மது அருந்தால ஏற்படும் ஹேங் ஓவரை சட்டுன்னு இது போக்கிடுங்க. ஆல்கஹாலால் ஏற்படும் நச்சுத்தன்மையை இது கல்லீரலுக்கு போய் சுத்தப்படுத்தி உங்களை ஹேங் ஓவர்லேருந்து காப்பாற்றுது. இதை குடிப்பதனால உங்கள் உடலுக்கும் குடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுக்கு ஏற்படும் காயங்களை கூட வெகு விரைவில் இது குணமாக்குது. இந்த பாவக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கூறுகள், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி இதெல்லாம் சரும பாதுகாப்பில் ஒரு முக்கிய அங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முகப்பரு வருவதை தடுக்கிறது, வயதான தோற்றம் ஏற்படுவதை மெதுவாக்குது போன்ற செயலெல்லாம் இது ரொம்பவே நல்லா செய்யுதுங்க. சொரியாசிஸ் மற்றும் அரிப்பு போன்ற சரும பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இது பயன்படுதுங்க. இந்த பாவக்காய் வேற எதுக்கு எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை, முடி உதிர்தல் இதையெல்லாம் தடுக்க இது ரொம்பவே பயன்படுதுங்க. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சக்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சிருப்பது அப்படிங்கிறது குதிரை கொம்பு மாதிரிங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும் ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு வடிவில் சக்கரை இருக்குங்க. அது தெரியாமல் நம்ம அதை சாப்பிட்றோம். இதனால் ரத்த சக்கரை அளவு அதிகமாயிட்டே போகுதுங்க. பல்வேறு ஆய்வுகளில் பாவக்காயை தொடர்ந்து சாப்பிடுவது ரத்த சக்கரை அளவை மற்றும் ஹீமோகுளோபின் அளவை கட்டுக்குள்ள வைக்க உதவுது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற ஃப்ரூட்டோஸ்மின் அளவை குறைக்க உதவுதுங்க. உங்கள் உடலில் இன்சுலினை பயன்படுத்தி கொள்ளும் வீதத்தை அதிகரித்து சரியான அளவில் சக்கரை சத்தை உங்கள் உடல் பகுதிக்கு செல்ல உதவ வைக்குதுங்க. இந்த பாவக்காய் குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நார்ச்சத்துக்கள் கொண்ட தன்மையால் உடல் எடை குறைப்பிற்கு சரியான தேர்வாக இது இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நார்ச்சத்துக்கள் உங்களது உணவு குழாய் வழியாக மெதுவாக போய் நீண்ட நேரத்துக்கு உங்கள் வயிறு நிறைந்த உணர்வை ஏற்படுத்துவதால் அடிக்கடி சாப்பிட வேண்டிய தேவையில்லைங்க. அதே போல் அதிக கலோரி உள்ள உணவுகளுக்கு பதிலாக நம்ம பாவக்காயை டயட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக நார்ச்சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுங்க. உங்கள் தொப்பை மற்றும் ஒட்டுமொத்த உடல் பருமனை குறைப்பதில் இந்த பாவக்காய் ரொம்பவே பெரிதும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோடைய கொழுப்பு செல்களோட வளர்ச்சியை தடுத்து கொழுப்பு அதிகரிப்பை தடுக்குதுங்க. என்னதான் பாவக்காய் நல்ல பொருளாக இருந்தாலும் அதை அளவாக சாப்பிடல அப்படின்னாலோ அல்லது சாப்பிடக்கூடாதவங்க சாப்பிட்டாலோ பிரச்சனை தாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டயட்டில் அன்றாடம் பாவக்காயை சேர்த்துக்கொள்வதற்கு முன்னாடி உங்கள் மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை பெறணுங்க. காரணம் இதை சாப்பிடும்போது சிலருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்று வலி இப்படின்னு சில அறிகுறிகள் தென்படுவதாக ஆய்வுகள் சொல்லுதுங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கும் பெரும்பாலும் பாவக்காய் பரிந்துரைக்கப்படுறதில்லை. ரத்த சக்கரை அளவை குறைப்பதனால ஏற்கனவே சிகிச்சையில் இருக்கும் சக்கரை நோயாளிகள் கவனமாக இதை சாப்பிடணுங்க. பாவக்காய் இந்த பெயரை நம்ம சொன்னோம் அப்படின்னா சிலருக்கு குமட்டலே வந்துருங்க. சில பேர் வாய் ஃபுல்லாக அதனுடைய கசப்பு தன்மையை உணர்வதாக ஃபீல் பண்ணுறாங்க. பெரியவங்களே இப்படி அப்படின்னா குழந்தைங்களை பற்றி நம்ம சொல்லவா வேணும்? முவ்வே காட்டியே ஓடுகிற குழந்தை செல்லங்கள் அதிகமாகவே இருக்காங்க. பாவக்காயை சமைக்கிற தினத்தில் அவங்க சாப்பிட வைக்க ஓடி பிடிச்சி நம்ம விளையாட வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் அந்த பாவக்காய் அந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்க வேண்டிய காயே இல்லைங்க.
புரோக்கோலியில் இருப்பதை விட 2 மடங்கு பீட்டா கரோட்டின்ல அதிகமாகவே இருக்குங்க. இந்த பீட்டா கேரட் தான் நம்ம உடலுக்குள்ள வைட்டமின் ஏவா மாற்றப்பட்டு சேகாரமாகும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணு, தோல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. பசலைக்கீரையில் இருப்பதை விட 2 மடங்கு கால்சியம் இதில் அதிகமாகவே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு எலும்பு மற்றும் பல் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்கிறத விட 2 மடங்கு பொட்டாசியம் இந்த பாவக்காயில இருக்குங்க. இது தசை வலிமை, நரம்பு மண்டல செயல்பாடு, இதய நலன் போன்றவற்றுக்கு பொட்டாசியம் ரொம்ப உதவியாகவே இருக்குங்க. இந்த பாவக்காயில் சேரன்டின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குங்க. ரத்தத்தில் இருக்கிற அதிக சர்க்கரையை இது குறைக்குது. இதே போல பாலிபெப்டைட் பி அப்படின்ற இன்சுலின் பாவக்காயில இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சுலின் மேம்படுத்த உதவுது. இந்த பாவக்காய் இரைப்பை பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்ல மருந்தா இருக்குன்னு சொல்லலாம். பாவக்காயை ஜூஸாக்கி குடிப்பது உடல்ல ஏற்படும் புழுக்கள், ஒட்டுண்ணிகளை கொல்ல உதவுதுங்க. ஒவ்வாமை, வீக்கம், கட்டிகளையும் பாவக்காய் போக்கக்கூடிய வல்லமை இருக்கு. இந்த பாவக்காயோட விதைகளிலும் ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. இந்த விதைகள் இதய நோய்களிலிருந்து நம்ம பாதுகாக்க உதவுது. தேவையற்ற கொழுப்புகளை எரிச்சு இதய தமனி அடைப்பு ஏற்படுவதிலிருந்து நம்மளை காப்பாத்துதுன்னு சொல்லலாம். புற்றுநோய், லூக்கீமியா, ரத்த சோகை வராம தடுக்கும் ஆற்றல் இந்த பாவக்காய் கிட்ட இருக்குங்க. இந்த பாவக்காயோட சாத்தை எலுமிச்சாத்துல கலந்து காலை வெறுவயத்துல 6 மாசம் நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னா முகப்பரு பிரச்சனை நீங்குங்க. தோல் பிரச்சனைகளான சிரங்கு, அரிப்பு, சொரியாசிஸ், படர்தாமரை, அலர்ஜி இதுக்கெல்லாம் சிறந்த தீர்வா இந்த பாவக்காய் இருக்குங்க. நீங்க பாவக்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்க முடியை பாதுகாப்பா வச்சிருக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பாவக்காய் சாட்டை தயிரில் கலந்து தலையில் தடவி கொஞ்ச நேரம் கழித்து அதை கழுவிடணுங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தோம் அப்படின்னா முடி பளபளப்பாக இருக்குங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாவக்காய் சாத்தை சீரகத்தை அரைச்சி பூசி வர பொடுகு பிரச்சனை முற்றிலும் குணமாகுங்க. பாவக்காய் சாட்டோடு வாழைப்பழத்தை அரைச்சி தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு எல்லாம் நீங்குங்க. பாவக்காய் சாட்டோடு கொஞ்சம் சக்கரை கலந்து பேஸ்ட் மாதிரி நம்ம செஞ்சு தலையில் பூசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா முடி கொட்டுறது முற்றிலும் நிற்குங்க. பாவக்காயில் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 85% தண்ணி தாங்க இருக்குது. இதில் கிடைக்கும் கலோரியும் குறைவாக தான் இருக்குது. தண்ணி அப்படிங்கிறது நமக்கு பசியை போக்கும் அப்படிங்கிறது தெரியுங்க. பாவக்காயை சாப்பிட்றதுனால நமக்கு பசி கட்டுக்குள்ளே இருக்குங்க. இதனால எடையும் நமக்கு அதிகரிக்காது. பாவக்காய் சுவாச பிரச்சனையை நீக்கும். அது எப்படின்னு பார்க்கலாங்க. துளசி இல்லை பாவக்காய் இல்லை, இது ரெண்டையும் நம்ம ஒன்றாக்கி அரைச்சி தேனில் கலந்து டெய்லியும் காலையில் சாப்பிடணுங்க. இப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்துமா, சளி, இரும்பலுக்கெல்லாம் ரொம்ப நல்ல தீர்வாகவே இந்த பாவக்காய் இருக்குதுங்க. பாவக்காய் அப்படி இல்லைன்னா பாவக்காய் இலையை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய தொற்று எல்லாம் அது தடுக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். டெய்லியும் 1 கப்பு பாவக்காய் ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா கல்லீரல் பிரச்சனையே நமக்கு வராதுங்க. மலச்சிக்கலுக்கு மருந்தாக இந்த பாவக்காய் இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால மலச்சிக்கல், அஜீரணம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க. வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வருங்க. பாவக்காயோட சாப்பிடக்கூடாத உணவு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பாவக்காயோட சேர்த்து தயிர் சாப்பிடக்கூடாது. அது ஏன்னா அப்படின்னா பாவக்காயில் உள்ள லாக்டிக் அமிலமும் தயிரில் உள்ள லாக்டிக் அமிலமும் சேரும்போது அது ஒவ்வாமை ஏற்படுத்துங்க. தோல் தடிப்புகள், அரிப்பு போன்ற பிரச்சனைகளும் அது நமக்கு ஏற்படுத்தும். இறைச்சியில் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன் இதோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சியோட பாவக்காய் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை உண்டாகுங்க. பாவக்காயோட இறைச்சி சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்காதுங்க. பாவக்காயோட மீன் சேர்த்து சாப்பிடுவது சிலருக்கு செரிமான கோளாறுகளை ஏற்படுத்துங்க. பாவக்காயை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் நோய் உள்ளவங்க பாவக்காயை சாப்பிடக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா பாவக்காயில சில ரசாயனங்கள் இருக்கு. சிறுநீரகக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த பாவக்காயை சாப்பிடக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற ஆக்சலேட் அதிகமாக இருப்பதனால சிறுநீரகங்களோட நச்சுத்தன்மை அதிகமாகவே இருக்கும். இப்போ நம்ம எப்படி பாவக்காய் ஜூஸ் பண்ணலாம் கசப்பே இல்லாமல் தெரியாமல் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஜூஸ் நம்ம கசப்பு சுவையோடு தான் இருக்கும். பெரும்பாலான மக்கள் இதை விரும்புறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த கசப்பு சுவையில் தான் நமக்கு ஆரோக்கியமான பல நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பாவக்காய் ஜூஸில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. அதனால தான் இந்த ஜூஸு கசப்பாக இருக்குது. இந்த ஜூஸில் ஒரு கசப்பு தன்மையை குறைச்சி உங்களுக்கு பிடிச்சமான பானமாக மாற்ற சில வழிகள் இருக்குங்க. இந்த கசப்பு சுவையில் பாவக்காய் ஜூஸை எப்படி பயனுள்ள ஜூஸாக மாற்றலாம் நம்ம குடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாங்க. எலுமிச்சை சாட்டோடு நம்ம இப்போ பாவக்காய் ஜூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு மீடியம் சைஸ் பாவக்காய் 1 எடுத்துக்கோங்க. 1/4 தேக்கரண்டி இளஞ்சிவப்பு உப்பு, 1/4 தேக்கரண்டி மஞ்சத்தூள், 1/4 தேக்கரண்டி எலுமிச்சை சாறுங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாவக்காயை நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. அதில் இருக்கிற தோலெல்லாம் நீங்கள் எதுவும் எடுக்க வேணாம். பாவக்காயை சின்ன சின்ன துண்டை வெட்டிக்காங்க. பாவக்காயில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் பாவக்காய், தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதோடைய கசப்பு போகிற வரைக்கும் நல்லா 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே அதை வச்சுக்கோங்க.
ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி பாவக்காயை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபில்டரை எடுத்து பாவக்காய் துண்டு, தண்ணி, உப்பு மட்டும் எலும்பு சாறு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இப்போ பாவக்காய் ஜூஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும்.